இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா பெறுவது சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீண்ட காலமாக பட்டா கிடைக்காமல் தவித்த சென்னை உள்ளிட்ட நகரப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மிகவும் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது தொடர்பான அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழகத்தில் புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்க சிறப்பு வரன்முறை திட்டம் கடந்த வருடம் அறிவிக்கப்பட்டது. பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் புவியியல் காரணங்களால் பட்டா பெற முடியாத மக்களுக்கு உதவும் வகையில் இது அப்போது வடிவமைக்கப்பட்டது. இந்த திட்டம் நகரின் எல்லையிலிருந்து 8 அல்லது 16 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள் பெல்ட் ஏரியா எனப்படும் இடங்களில் வசிப்போருக்கானது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே சட்டப்பூர்வமாக நில உரிமையின்றி தவிக்கும் எளிய மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வழங்குவதுதான். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் தங்களின் ஆவணங்களை சமர்ப்பித்து நிலத்தை வரன்முறை செய்து கொள்ள முடியும். நகரங்களில் எல்லை பகுதிகளில் இருந்து குறிப்பிட்ட சுற்றுலாவுக்குள் அமைந்துள்ள இடங்களை தான் பெல்ட் ஏரியா என அழைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த பகுதிகளில் பல தலைமுறைகளாக மக்கள் வசித்து வந்தாலும் நில வகைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு விதிகளால் அவர்களுக்கு சொந்தமாக பட்டா வழங்க முடியாத சிக்கல் நீடித்து வந்தது. இந்த நிலங்களை வரைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலையும் நிலவியது. அதனால்தான் மக்களின் இந்த நியாயமான கோரிக்கைகளை நீண்ட காலமாக பரிசீலித்து தமிழக அரசு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு அரசாணையை வெளியிட்டு இந்த சிறப்பு வரன்முறை திட்டத்தை அமல்படுத்தியது. இப்படிப்பட்ட சூழலில் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்கள் தங்கள் நிலத்தை வரன்முறைப்படுத்தி பட்டா பெறுவதற்கான காலக்கெடு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த கால அவகாசம் நீடிப்பு விடுபட்ட தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை அந்தந்த மாவட்ட வருவாய்த்துறையினர் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசாணையில் என்ன உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களுக்கு சிறப்பு வரன்முறை திட்டத்தில் பட்டா கேட்டு வரும் மனுக்களை பரிசீலிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு கூட்டம் இதுவரை 6 முறை நடந்துள்ளது. அதில் 7458 நில தொகுதிகளில் 80,816 பேருக்கு பட்டா வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதில் 76,229 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 4,587 பேருக்கு விரைவில் பட்டா வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்துக்கான கால அவகாசம் 2025 டிசம்பர் 31 முடிந்தது. பின் ஜனவரி 31 வரை நீடிக்கப்பட்டது. இது தொடர்பான மனுக்கள் தொடர்ந்து வருவதாக மாவட்ட கலெக்டர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை கருத்தில் வைத்து இதற்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விண்ணப்பம் அளிக்க கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுதான் தற்போதையான முக்கிய அப்டேட். இதில் நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பட்டா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ரெஜெண்டா கமெண்ட் பண்ணுங்கள்.